சத்திரம். இது வந்து திருமணத்துக்கு கேட்டிருக்காங்களா? திருமணம் ஆகி விவாகரத்து ஆகிவிட்டது. திருமணம் எனக்கு எப்போது? இரண்டாம் கல்யாணம் எப்போதுன்னு கேக்குறீங்களா? இரண்டாம் திருமணம் பார்த்தலாங்க. ಈಗ ಹೇಳ್ತೀನಿ. ಕಾರ್ತಿಕ ಇರು ಮೆಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕು, ಇಲ್ಲಿ ಮಳ ಅಂದವಳ. 22/3/88. டைமு 8:54 காலை. செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கீங்க. கார்த்திக், உங்களுக்கு வந்து மேச லக்னம், ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல ஜனிச்சிருக்கீங்க. 37 வயசு முடிஞ்சு 3 மாசம் ஆகுது, 38 நடக்குது. உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் வீடு. கலஸ்திரக்காரகன் வீட்டுல இருந்து குரு சுக்கிரன் வந்து லக்னத்திலேயே உட்காந்துட்டாரு. 8, 9ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்காங்க. உங்களுக்கு திருமண அமைப்புன்றது ஒரு தாரம் இல்ல அப்படிங்கும் போது 2வது தாரத்துக்கு எப்படின்னு கேக்குறீங்க. 2ஆம் தாரம் அப்படிங்கிறது இப்ப ராகு தேசை நடந்துகிட்டு இருக்கு. ராகு தேசம் 10ஆம் மாசம் 2025 வரைக்கும் இருக்கு. அதாவது ராகு திசையில சந்திர புத்தி 10ஆம் மாசம் இருக்கு. இந்த சந்திர புத்தி 10ஆம் மாசம் போயிட்டா உங்களுக்கு வந்து திருமணம் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. 2ஆம் திருமணம் செய்யும் போது கலஸ்திர தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்க. இது வந்து குருவும் சுக்கிரனும் லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்காங்க. அதாவது மறைமுக தார தோஷம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து கொடுமுடிக்கு போய் பரிகாரம் செஞ்சுட்டு வந்துட்டால் குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஜாதகத்தை வச்சு கும்பிட்டு எடுத்துட்டு வாங்க. திருமணம் வந்து 2வது திருமணம் நிலைச்சிடும். குடும்பம் வந்து வாழ்க்கை சிறப்பா இருக்கும், நல்லதே நடக்குங்க. ಸಿಕ್ಕಲ್ಲ ಬಲ್ಲಂ ನನಗೇನೋ ಇದಿಲ್ಲಿ ಬಂದು ಇದಾ ಇಲ್ಲ ಆಪಾಯೇ ಇದೆ. ஆனால் நான் டாப்பு தொட்டுறேன், நீங்கிட்ட பத்து நான் அது ஆண்டி பல்லாருது. வேற ಬಂದು அத்தா 300 நிமிஷம் மடிக்காருல்ல அந்த திரிசை காலா எங்கள் ஜாதியில் அமையுமா அம்மா? கார்த்திகே கேட்டிருக்காங்க. உங்க இனமே அமையுங்க, ஆனா பின்னம்பட்ட இடம் கொண்டு வந்தா உங்க இனமே அமையும். என்னன்னா அதுவும் 2வது திருமணம், அதாவது பெண்ணும் 2வது திருமணமாக இருந்தால் அமையும். குழந்தை ஏதோ இருந்தாலும் தியாகம் பண்ணினால் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கும். 2வது திருமணம் பண்றது நல்லது. அந்த பொண்ணுக்கும் 2வது திருமணமா இருக்கணும். அதுல ஏதோ ஒரு தியாகம், அவங்க குழந்தை இருக்கு, குழந்தை இருந்து நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கிறது இருந்தா உங்களுக்கு என்னன்னா வாழ்க்கை சிறப்பா. ஏன்னா சுக்கிரன் வந்து 2ஆம் 7 லக்னத்துல இருக்காரு இல்லையா, அதனால அந்த மாதிரி கொண்டு வரும்போது வாழ்க்கை வந்து உங்களுக்கு பிரகாசிக்கும். அந்த பொண்ணுனால யோக அமைப்பு நல்லா இருக்கும், வந்துடும். நான் திருச்சி மடிகேட்டு நோடி மனவா நீங்க திருச்சானவா எதுனா இதா